ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் படமாக நாளைக்கு தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற புஜ்ஜி அட் அனுப்பட்டி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஒரு குடும்பம் ஒன்று காமிக்கப்படுது. அப்பா அம்மா 2 பிள்ளைங்க. இதில் அந்த அப்பா இருக்காப்புலையே 24 மணி நேரம் குடிச்சிக்கிட்டே தெரிகிற ஒரு குடிகார கதாபாத்திரம். அதனால் அம்மா தான் 2 பிள்ளைகளும் பார்த்துக்கிறாங்க. இதில் மூத்ததாக சரவணன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன், துர்கா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு, அவன் தங்கச்சி. இந்த பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்களே இந்த வீட்டில், இவங்க 2 பேர்கிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பிறந்து 20 நாளான ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வந்து சேருது. இதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு துர்கா இருக்கே, அந்த பொண்ணு அந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டி மேலே உயிரையே வச்சுருக்கு. ஒரு நாள் இந்த குடிகார தகப்பன் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் சரக்குக்காக எங்கேயோ கொண்டு விற்றுவிட்டு அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து வீட்டில் படுத்துறான். இப்போ என்னுடைய ஆட்டுக்குட்டியை காணா, அதுக்கு பேர் தான் புஜ்ஜி. படத்தில் என் புஜ்ஜியை காணா, இப்போ என் புஜ்ஜியை நீங்கள் திருப்பி கூட்டு வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த புள்ள கிடையா கிடக்க போக. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஏற்கனவே அஃபிஷியலி செலக்ட் ஆன ஒரு படம் இது. குறிப்பாக ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் தான் வின்னரே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய காட்சிகளை நம்ம பார்க்கும்போதே, படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே, எங்கள் லைஃப் இஸ் அ பூமரங். நீங்கள் இன்றைக்கி ஒருத்தருக்கு செய்கிற நல்லது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்ககிட்ட பூமரங்காக திருப்பி வரும். அதனால் நம்புங்க வாழ்க்கையை அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், வினை விதித்தவன் வினை அறுப்பான், திணை விதித்தவன் திணைதான் அறுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, இந்த படம் பார்க்கும்போதே நம்ம மைண்டில் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமாவாக, அதுலேயும் ஒரு சில மெசேஜஸை ரொம்ப ப்ரீச்சியாக வைக்காமல் போகிற போக்கிலேயே அப்படி அழகாக கடந்து போகிற மாதிரி ஒரு படத்தை தான் இந்த படத்துடைய இயக்குனரான ராம் கந்தசாமி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. வெறும் வெட்டு குத்து கத்தி கபடா அப்படிங்கிற படங்களாக களத்தில் இறக்கி விடப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் உண்மைக்கு நெருக்கமாக எங்கேயும் மிகைப்படுத்தப்படாத ஒரு படமாகத்தான் இந்த படம் எனக்கு பட்டுச்சு. அதுலேயும் குறிப்பாக இன்ட்ரோவில் பிளாக்கில் அந்த குட்டி பொண்ணு அந்த ஆட்டுக்குட்டிக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியாகட்டும், கர்த்தருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டிக்கு இந்த குட்டி பொண்ணு இன்னொரு தருணத்தில் முத்தம் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியாகட்டும், இது ரெண்டுமே ஒரு கவிதை. அது ஒரு பெட்லவராக இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த சீலை உங்களால் கண்டிப்பாக உள்வாங்க முடியும். சூப்பராக இருந்தது அந்த 2 காட்சி அமைப்புகளுமே. இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு 3 கதாபாத்திரங்கள் நீங்கள் சொல்லி ஆகணும். ஒன்று பிரணிதா சிவசங்கரன், அந்த பொண்ணு தான் அந்த துர்காங்கிற குட்டி பொண்ணாக ப்ளே பண்ண பொண்ணு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கண்கலங்கக்கூடிய ஒரு சில காட்சிகளில் நம்ம பிள்ளையே அழுகிற மாதிரி ஒரு ஃபீலு, நம்மளும் நம்மளறியாமல் கண்கலங்கிடுறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட இருந்து. அதே மாதிரி கூட அண்ணனாக சரவணனாக நடித்த கார்த்திக் விஜய் ஆகட்டும், தர்ஷினியாக நடித்த லாவண்யா கண்மணி ஆகட்டும், 3 பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த 3 கதாபாத்திரங்கள் சேர்ந்தே சுற்றுற மாதிரி தான் படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போகும். நல்லா பண்ணியிருந்தாங்க. கமல்குமாரும் சரி, வைத்தீஸ்வரியும் சரி, அவங்க 2 பேரும் அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த முதல்ல புஜ்ஜின்னு சொல்லி ஒரு நல்ல பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டை கேட்கும்போது ராஜா சார் தான் மியூசிக் அந்த படத்துக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரியும் கார்த்திக் ராஜா மியூசிக்னு. அப்படியே ராஜா சார் போட்டால் என்ன சாயலில் ஒரு பாட்டை கொடுப்பாரோ அப்படியே கொடுத்துருந்தார் கார்த்திக் ராஜா. சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் நீட்டாக இருந்தது. தேவையான விஷயங்களை அவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருந்தார் இந்த கதைக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை தான். ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு கதையை அது ஷார்ட் ஃபிலிமுக்கான கதைன்னே தெரியாமல் அதை ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது சொல்கிறது ஈஸி, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த டீம் முடிஞ்ச அளவுக்கு அதை எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம்ங்கிறது படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. கொஞ்சம் மேக்கிங்லேயும் இன்னும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரைட்டிங்லேயும் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. இன்னொரு பக்கம் ஒரு குட்டி பொண்ணு தான் உயிரே வச்சுருந்த ஒரு ஆட்டுக்குட்டி இப்போ காணாமல் போச்சு, எப்படியாவது அந்த ஆட்டுக்குட்டி தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறதாகத்தான் அந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த கதாபாத்திரம் அப்படி தான். அப்படி இருக்கும்போது கடைசியாக அந்த பொண்ணுக்கு அந்த ஆட்டுக்குட்டி கிடைச்சதா இல்லையா, அப்படி கிடைச்சதுன்னா அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க இன்னும் பெட்டராக பயங்கர எமோஷனல் கனெக்டை கொடுக்குற அளவுக்கு சொல்லியிருக்கலாமோ, இவங்க சொன்னதை விட இன்னும் பெட்டராக சொல்லியிருக்கலாமோ அந்த கிளைமேக்ஸை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான். குழந்தைகளுக்கு கூட பிடிக்கிறதுக்கான ஒரு கதைக்களம் தான் இது. ஆனால் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணதுனால கொஞ்சம் மேக்கிங்லேயும் இன்னும் அந்த கிளைமேக்ஸ் இம்பேக்டையும் பெருசாக இவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே
பெட்டரான ஒரு படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நாளைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகுது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.